அன்பன் நிலைக்கும் உங்கள் முன்னாருங்க. இன்றைக்கி திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? இன்றைக்கி 2வது நாள். முளைப்பாரி எடுத்து நம்ம கோயிலில் வந்து வைக்க போகிறோம். அக்கினி சட்டிலாம் எடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. முளைப்பாரி அவங்க போட்டிருந்தாங்கல்ல, கோலெல்லாம் அழகாக போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து முளைப்பாரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் கூட எங்கே அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து ஒரு இது கூடையாக வச்சுட்டாங்க. அடுத்து அம்மன் எல்லாமே இருந்தது. எடுத்துகிட்டு வரையில் அப்படியே மேசில்னுச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பார்க்குறதுக்கு அம்மன். ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு டைப்பில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நடுவில் இருக்கிறவங்க அதுக்கு மேலே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கும்மி அடித்தோம். அப்புறமா வந்து இதுதாங்க இந்த வீட்டில் வந்துட்டு கடைசி கும்மின்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட கடைசி கும்மின்னு சொல்லலாம். இன்னும் அடுத்த வருஷம் தாங்க. அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லபடியாக இதே மாதிரி போட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இவங்க தான் பார்த்திங்கன்னா இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் முளைப்பாரி போட்டவங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம். அப்புறமா சாமியை ஆடி பந்தம் கொண்டு வந்தாங்க. அப்படியே பின்னாடியுமே அக்கினி சட்டி வந்துச்சு. அடிக்கிற அடியில் எல்லா சாமியும் வந்துருச்சு எல்லார் மேலேயும். ஏன்னா அடி அப்படிங்க. நீங்களாம் கேட்டிருந்தீங்கன்னா அவ்வளோதான். கிரகம் வந்து சோடிச்சு வந்தாங்க. அப்போ நாங்களும் அவங்களுக்கு கூட அப்படியே அக்கினி சட்டி முளைப்பாரி எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே போயிட்டோம். நான் வந்து கூடையில் போட்டிருக்கேன் முளைப்பாரி. அக்கா வந்து கும்பம் போட்டிருக்காங்களா. அப்புறமா அக்கினி சட்டியை வந்து வளர்த்துட்டு அந்த சாமி கையிலலாம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து பையன் லாஸ்ட்டில் தான் போனோம். ஏன்னா சாமியாடி கீழே தள்ளி விட்டேன்னு என்ன பண்ணுறது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் வந்து நல்லபடியாக முளைப்பாரி எல்லாத்தையும் வச்சாச்சு. அங்கே வந்து வச்சோன்னே இன்னும் சாமி நிற்கவே இல்லை. அவங்களுக்குலாம் எப்படியாவது நிப்பாட்டி விட்டுட்டாங்க. தீவிரமாக இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் சாப்பாடு அன்னதானத்தை சாப்பிட்டு நம்ம சமகால பூஜையில்